ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பில்கேட்ஸ்னால் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடித்தார். அந்த தேநீர் கடை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, இல்லை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பிரபலமான டோலி சாய்வாலா அப்படின்ற ஒரு டீ கடை. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசமான ஸ்டைல்லையோ அல்லது நல்ல ஒரு தனித்துவமான ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, அவர் தேநீர் செஞ்சு சமூக வலைதளங்களில் அதை பரப்பி நல்ல வீடியோவாக ட்ரெண்டாக போட்டுக்கிட்டு இருந்தார். அவரோட கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லிஸ்டான, அதாவது வேர்ல்டு ரிச்சஸ்ட் டாப் லிஸ்டான நமது பில்கேட்ஸ் அவர்கள் டீ குடித்தார். அதுக்கப்புறம் அந்த டோலி சாய்பாபாவோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் அதாவது பில்கேட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கே பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற முதல்வரை பார்த்துட்டு அவருடனான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் பகுதியில் உள்ள குடிசை பகுதிகளுக்கு சென்று அங்கே நலம் விசாரித்தார். அடுத்தடுத்து அவர் ரொம்ப நம்ம இந்தியாவில் ரொம்ப பிஸியாகவே இருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நாக்பூர் வந்தார். நாக்பூரில் பார்த்திங்கன்னா அந்த டோலி சாய்வாலாவை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட நான் டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவர் டீ குடிச்சிருக்காரு நம்ம பில்கேட்ஸ். அந்த டீ குடித்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு பிரபலமாகச்சு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பில்கேட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ரீல்ஸில் அதை பகிர்ந்துருக்காரு அந்த ஒரு வீடியோவை. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தற்போது 8 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துருக்காங்க. பார்வையாளர்களை கொண்டிருக்கு அந்த ஒரு வீடியோ. பில்கேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே திரும்பினாலும் புதுமையை காணலாம், அதில் தேநீர் தயாரிப்பும் அடங்கும் அப்படின்றதையும் அவர் கேப்ஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு நம்ம பில்கேட்ஸ். இப்போ நம்ம டோலி சாய்வாலாவை பற்றி பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா அவர் நாக்பூரில் சதர் பகுதியில் உள்ள பழைய விசிஏ கிரவுண்டுக்கு பக்கத்தில் அந்த தேநீர் கடையை வச்சுட்டு அவர் நடத்தி வர்றாரு. அவர் பிரபலமாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இல்லைனாலும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில்கேட்ஸ் அவர் கடையில் டீ குடித்ததுனால அவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. தற்போது இன்ஸ்டாகிராமில் அவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்க. இதனால் அவருடைய லைஃப் ஸ்டைலு ரொம்ப மாறிடுச்சுன்றதே நான் கருத்தாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்கேட்ஸ் அவருக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தோம்னா லேம்போகினி அப்படின்ற ஒரு காரை பில்கேட்ஸ் டோலி சாய்வாலாவுக்கு அவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது பார்த்துட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு வைரலாக பரவன ஒரு வீடியோவாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் ஏற்படுறது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, பில்கேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் இங்கே டீ குடிக்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இது மூலியமாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். இதனால் நாம் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, ஒருவரோட வாழ்க்கை எந்த சுச்சுவேஷனில் வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு டோலியோட வீடியோ அவருடைய காஃபி ஸ்டைலோ இல்லை டீ ஸ்டைல் போகிறத பார்த்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அவர் ஆடியன்ஸை கவர் பண்ணி ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக கஸ்டமரை கவர் பண்ணுற ஒரு டேலண்டான உடையவர் தான் நம்ம டோலி. அதே போல் தான் நம்ம பில்கேட்ஸையும் அவர் கவர் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்றத நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா அவருடைய ரொம்ப ரொம்ப லக்கான ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.